கோல்டு வந்து நம்ம ஊர்ல ரொம்ப ஃபேவரட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதை டினை பண்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. கோர்ஸ் கோல்டோட விலை லாங் டர்ம் ட்ரெண்ட்ல பார்த்தோம்னா ஏறிட்டே தான். இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நிஃப்டி என்ன ரிட்டர்ன் கொடுக்குமோ, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அது என்ன ரிட்டர்ன் கொடுக்குமோ கிட்டத்தட்ட அதே அளவு ரிட்டர்ன் கோல்டு கொடுத்துட்டே இருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்தியால யூஎஸ் டாலரோட தாக்கம் கோல்டு மேல இருக்கிறதுனால நமக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அதனால இங்க ஏறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அட்வான்டேஜ்னு சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னு. யாருக்கு டிஸ்அட்வான்டேஜ்? திடீர்னு இப்ப கல்யாணம் வச்சிருக்காங்க பொண்ணுக்கு, நகை சேர்க்கணும், நகை ரெடி பண்ணணும், அவங்க வாங்கணும்னு யோசிச்சாங்கன்னா அவங்களுக்கு பாவம் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா ஏறிடுச்சு. இல்ல முன்னாடியே வாங்கி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏறினதுனால அவங்க வேல்யூ ஏறிச்சு, அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்காங்க. இப்போ தங்கம் ஏன் ஏறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா, உலகம் அமைதியா இருந்தா தங்கம் ஏறாது. எல்லா நாடுகளும் எல்லா விஷயங்களும் அது பாட்டுக்கு அமைதியா அது பாட்டுக்கு நேர்கோட்டுல போயிட்டு இருக்குன்னா தங்கத்தோட விலை பெருசா ஏறாது. இதே வந்து ஒரு அன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு மார்க்கெட்லாம் பாத்தீங்கன்னா விழுந்துட்டு இருக்கு. யூசுவலா ஸ்டாக் மார்க்கெட் விழும்போது தங்கத்தோட டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஏன்னா அது ஒரு சேஃபான அசெட் கேட்டகரியா மக்கள் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இங்க போடுறதுக்கு பதிலா அங்க இருக்க பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க போடுவோம்னு போட ஆரம்பிக்கிறதுனால டிமாண்ட் அதிகமாகுது. டிமாண்ட் அதிகமாகிறதுனால அதோட விலையும் பத்தறதுக்கு இப்ப ட்ரம்ப் ஆட்சி மாற்றம், அதனால என்னென்ன பாலிசிஸ் மாறும்னு தெரியாது. அதே மாதிரி உலக அளவுல இருக்க ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ், இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ்னால தங்கத்தோட விலை ஏறிட்டு. இதே நம்ம ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தங்கம் ஏன் விழுந்துகிட்டே இருக்கு, எப்பதான் நிக்கும் அப்படின்ற மாதிரி கேள்வி. தங்கம் எப்பவுமே ஏறும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்போ திடீர்னு எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல, எல்லாமே ஸ்மூத்தா போகுது, ஸ்டாக் மார்க்கெட் நல்லா மேல போகுதுன்னா தங்கம் மறுபடியும் பிளாட் ஆயிடும், மறுபடியும் கீழே விழ ஆரம்பிச்சிடும். ஜென்ரலா நான் என்ன சொல்லுவேன்னா, ரெகுலரா மாசம் மாசம் ஏதோ ஒரு வழியில கான்ட்ரிபியூட் பண்ணி தங்கத்தை வாங்கிட்டே இருந்தோம்னா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். இப்போ இருக்கிறதுல ஈஸியஸ்ட் வே. இப்போ ஜென்ரலா மக்களுக்கு என்ன பிடிக்கும்? தங்கத்தை பிசிக்கல் கோல்டா வாங்குறது தான் பிடிக்கும். பிசிக்கல் கோல்டுன்னு சொல்லும் போது நகையாவோ இல்ல காயினாவோ வாங்குறது பிடிக்கும். அப்படி வாங்குறவங்களுக்கு ஏதோ ஒரு கடையில போயிட்டு நகை சீட்டு போட்டு மாசம் மாசம் கட்டிட்டு வந்து அந்த மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறேன், இது ஏறுது, இதனால என்னால லாபம் ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இருக்க ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இப்போ தங்கத்தை ஸ்டாக் மார்க்கெட்ல ஏதோ ஒரு டிஜிட்டல் ஃபார்ம்ல வாங்க போறீங்கன்னா இதுதான் கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கா ஒரு 7,000 ரூபாய் தங்கம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க வாங்கின 7,000 ரூபாய் தங்கம் கொஞ்ச நாள் கழிச்சு 10,000 ரூபாய் மாறிடுது. அப்போ 7,000 ரூபாய்க்கு இடிஎஃப் வாங்கினீங்கனாலும் அதுவும் இது 10,000 ரூபாய் ஆச்சுன்னா அதுவும் 10,000 ரூபாய் ஆகும். லிட்டரலா தங்கம் என்ன பண்ணுமோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்றதா இந்த கோல்டு இடிஎஃப். ரைட்டா? சோ இத மாசம் மாசம் இந்த கோல்டு இடிஎஃப் பியூட்டி என்ன? தங்கத்தை நீங்க போயிட்டு 100 ரூபாய்க்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு கடையில போய் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டான், சிரிச்சிருவான், இல்ல நம்மள அடிச்சு திருத்திடுவான். ரைட்டா? இதே கோல்டு இடிஎஃப் அப்படி கிடையாது. உங்ககிட்ட வெறும் 100 ரூபாய் இருந்ததுனாலும் 100 ரூபாய்க்கு உங்களால ஒரு கோல்டு இடிஎஃப் வாங்கி எப்பெல்லாம் உங்ககிட்ட காசு இருக்கும், டெய்லி 100 ரூபாய்க்கு வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா, இல்ல வாரத்துக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி வாங்கிட்டே வாங்க. இதுல இன்னொரு பியூட்டியும் நான் சொல்றேன். இப்போ இதே மாதிரி சேர்த்துக்கிட்டே வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு ஒரு 18-19 வயசுல தங்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதுக்கு ஜுவல்லரி எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு தங்கம் சேர்க்கணும்னு யோசிக்கிறீங்கன்னா கோல்டு இடிஎஃபாவே அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 18 வருஷத்துல ரொம்ப சிக்னிபிகண்டா அக்குமுலேட் பண்றீங்க. தங்கம் என்ன லெவல்ல ஏறுதோ அதே லெவல்ல இதுவும் ஏறிடும். ரைட்டா?